மற்றொரு அண்மை செய்தியை பார்க்கிறோம். மெரினாவில் கலைஞர் நினைவிடம் அருகே தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். சென்னை மெரினாவில் உள்ள கலைஞர் நினைவிடத்தின் அருகே தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். கலைஞர் நினைவிடம் அருகே தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த காட்சிகளை பார்க்கிறோம். சாலையில் அமர்ந்து தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். சென்னை மெரினாவில் உள்ள கலைஞர் நினைவிடம் அருகே தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் போராட்டக்காரர்களுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தற்போது காவல்துறையினரால் பேருந்தில் அழைத்துச் செல்லப்படும் காட்சிகளை பார்த்து வருகிறோம். சென்னை மெரினாவில் உள்ள கலைஞர் நினைவிடத்தின் அருகே சாலையில் அமர்ந்து தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் வினீஷ் சரவணன் இணைப்பில் இருக்கிறார். வினீஷ் சரவணன், என்னென்ன கோரிக்கைகளை முன்வைத்து தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வர்றாங்க, என்ன விவரம்? திருவிக நகர் மற்றும் ராயபுரம் மண்டலங்களை சேர்ந்த தூய்மை பணியாளர்கள் ஊதிய நிரந்தரம் மற்றும் பணி நிரந்தரம் கோரி ஆகஸ்ட் 1 முதல் பல கட்டங்களாக பல்வேறு இடங்கள்ல போராட்டம் நடத்தி வரக்கூடிய நிலையில இன்றைய தினம் முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய நினைவிடத்தில் நீதி கேட்டு மனு அளிக்கும் போராட்டம் நடத்த இருப்பதாக இன்று காலையில் சுமார் 9 மணி அளவில் தகவல் வெளியாகியுள்ளது. அதையடுத்து கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய நினைவிடம் முன்பாக தடுப்பு அமைத்து போலீசார் உரிய பாதுகாப்பு பணிகளை மேற்கொண்டிருந்தார்கள். நினைவிடத்தை பார்வையிடக்கூடிய அனைத்து பொதுமக்களையும் உரிய சோதனை அடிப்படையில் ஆதார் உட்பட பொருட்கள் இருந்தால் மட்டுமே உள்ளே அனுமதிக்க போலீசார் அனுமதி அளித்திருந்தார்கள். அதன் அடிப்படையில் தற்பொழுது கலைஞர் நினைவிடம் அருகே இருக்கக்கூடிய சாலையில், அதாவது காமராஜர் சாலையில் திடீரென தூய்மை பணியாளர்கள் ஒரு 30க்கும் மேற்பட்டோர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. இவர்களுடைய கோரிக்கைகளை பொறுத்தவரை திருவிக நகர் மற்றும் ராயபுரம் மண்டலங்களை தொடர்ந்து தனியாருக்கு கொடுக்கக்கூடாது, மீண்டும் எங்களுக்கு அந்த இடத்தில் பணி நிரந்தரம் வேண்டும், சென்னை மாநகராட்சி அந்த மண்டலங்களில் தூய்மை பணியை மேற்கொள்ள வேண்டும் என பல கட்டங்களாக, அதாவது ஆகஸ்ட் 1 முதல் ஆகஸ்ட் 15 வரை ரிப்பன் மலைக்கு முன்பாக போராட்டத்தை நடத்தினார்கள். அதற்கு பிறகு அந்த இடத்திலிருந்து முழுமையாக அவர்களை அப்புறப்படுத்தி விட்டார்கள். தொடர்ந்து நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் அம்பத்தூர் மண்டலத்தில் உண்ணாவிரத போராட்டத்தை மேற்கொள்ளலாம், அம்பத்தூர் மண்டலத்தில் தனியார் அரங்கில் ஒரு உண்ணாவிரத போராட்டத்தை மேற்கொள்ளலாம் என நீதிமன்றம் உத்தரவு அடிப்படையில் தான் தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 30 நாட்களுக்கு மேலாக போராட்டம் நடத்தி வந்தார்கள். ஆனால் இன்றைய தினம் வரக்கூடிய திங்கட்கிழமை இவர்களுடைய வழக்கு விசாரணை திங்கட்கிழமை நீதிமன்றத்தில் வரவிருக்கிறது. அதன் அடிப்படையில் அதற்கு முன்பாக தங்களுடைய பதிவை இந்த இடத்தில் காண்பிக்க வேண்டும் என்பதற்காக தங்களுடைய எச்சரிக்கையை தமிழக அரசுக்கு கொடுக்கக்கூடிய வகையில தற்பொழுது கருணாநிதி நினைவிடம் முன்பாக சாலையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இவருடைய கோரிக்கை என்பது பணி நிரந்தரம், சென்னை மாநகராட்சியில் ராயபுரம் மற்றும் திருவிக நகர் மண்டலங்களை தூய்மை பணியை மேற்கொண்டு அவர்களுக்கு பணி நிரந்தரம் வழங்க வேண்டும். இதற்கு முன்பாக எந்த நிறுவனத்தில் வேலை செய்தார்களோ அதே நிறுவனத்தை மீண்டும் வழங்கலாம். ஆனால் தற்பொழுது பணியை மேற்கொண்டிருக்கூடிய ராம்கி நிறுவனத்திற்கு இந்த டெண்டரை கொடுக்கக்கூடாது, மீண்டும் சென்னை மாநகராட்சியை எடுத்து பணியை மேற்கொள்ள வேண்டும் என்பதுதான் உங்களுடைய நீண்ட நாட்கள் கோரிக்கையாக இருக்கிறது. கிட்டத்தட்ட 180 நாட்களுக்கு மேலாக இவர்கள் பல்வேறு இடங்கள்ல போராட்டங்கள் நடத்தி வருகிறார்கள். காமராஜர் சாலை, அதே போல மெரினா கடலில் இறங்கி கூட அண்மையில் போராட்டம் நடத்தியிருந்தார்கள். அம்பத்தூர் மண்டலத்தில் உண்ணாவிரத போராட்டத்தை மேற்கொண்டார்கள். பல்வேறு பேச்சுவார்த்தையும் நடைபெற்று தோல்வியில் முடிந்த நிலையில தற்பொழுது காமராஜர் சாலையில் இருக்கக்கூடிய கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய நினைவிடம் முன்பாக சாலையில் அமர்ந்து தற்பொழுது போராட்டம் நடத்தி வருகிறார்கள். முழுமையாக அவர்களை போலீசார் இங்கிருந்து கைது செய்து அப்புறப்படுத்தி வருகிறார்கள். பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பல கட்டங்களாக தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வர்றாங்க. இப்போ அங்கே போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டிருக்கு, அவங்க சாலையில் அமர்ந்து போராடுறதுனாலும் குறிப்பிட்டீங்க. இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும் அவங்க கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி அவங்களை அப்புறப்படுத்துறதுக்குன்னு ஏதேனும் தகவல் இருக்கா வினீஷ் சரவணன்? பேச்சுவார்த்தை தொடர்பான விவரங்கள் தற்போது வரை முழுமையாக வெளியவில்லை. ஏனால் கிட்டத்தட்ட 180 நாட்களுக்கு மேலாக அவர்கள் போராட்டம் நடத்தக்கூடிய நிலையில அரசு தரப்பில் இருந்தும் மாநகராட்சி தரப்பில் இருந்தும் பல கட்ட பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தார்கள். ஊதியம் இதற்கு முன்பாக எந்த ஊதியம் வாங்கியிருந்தார்களோ அதே ஊதியத்தை தற்பொழுது பணி செய்து கொண்டிருக்கக்கூடிய தனியார் நிறுவனத்திடம் இருந்து பேசி நாங்கள் வாங்கித் தருகிறோம் என்று மாநகராட்சி தரப்பிலிருந்து கூறியிருந்தார்கள். ஆனால் அவர்கள் கேட்பது என்னவென்றால் பணி நிரந்தரம். இதற்கு முன்பாக சென்னை மாநகராட்சியில் எந்த நம்பிக்கையில் நாங்கள் பணி செய்தோமோ அதே நம்பிக்கையின் அடிப்படையில் மீண்டும் நாங்கள் பணி செய்ய வேண்டும், அதற்கு பணி நிரந்தரம் என்பதுதான் ஒற்றை கோரிக்கையாக இருக்கிறது. அதை உடனடியாக எங்களுக்கு வாங்கித் தர வேண்டும் என்பதுதான் இவருடைய கோரிக்கை. சென்னை மாநகர தரப்பில் இருந்து பேச்சுவார்த்தை தற்போது வரை நடத்தவில்லை. இதற்கு முன்பாக மெரினா கடலில் இறங்கி அவர்கள் போராட்டம் நடத்தியிருந்தார்கள். அப்போது பேச்சுவார்த்தைக்கு அழைத்து செல்வதாக கூறிவிட்டு சமுதாய நல மண்டபத்தில் அடைத்து வைத்து அவர்களை பிறகு மாலை 5 மணிக்கு பிறகு மறுபடியும் அவர்கள் தங்கும் இடத்திற்கு அனுப்பி வைத்தார்கள். தற்பொழுது எதிர்பாராத விதமாக காமராஜர் சாலையில் அமர்ந்து அவர்கள் போராட்டம் நடத்தியதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. பிரதான சாலை என்பதால் தலைமைச் செயலகத்தில்
செல்லக்கூடிய அரசு அதிகாரிகள், அமைச்சர்கள் செல்லக்கூடிய பிரதான சாலை என்பதால் போக்குவரத்து பாதிப்புக்கு இடையூறு இருக்க வகையில போலீசார் அவர்களை முழுமையாக கட்டுப்படுத்தி பேருந்துகளில் தற்பொழுது ஏற்றி வருகிறார்கள். அதில் ஒரு சிலர் தற்போது அங்கிருந்து தப்பித்து சாலையின் மையப்பகுதியில் அமர்ந்து தற்பொழுது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். போராட்டம் குறித்த பல்வேறு தகவல்களை வழங்கியதற்கு நன்றி வினேஷ் சரவணன். இதுகுறித்து நம்மிடையே பேசுவதற்காக தற்போது சென்னை மாநகராட்சி துணை மேயர் மகேஷ்குமார் அவர்கள் இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் மேடம், சொல்லுங்க. சார், கடந்த ஆகஸ்ட் மாதம் முதலே தூய்மை பணியாளர்கள் பல்வேறு கட்டங்களாக போராட்டத்தில் ஈடுபட்டு வர்றாங்க. தனியார் மயமாக்கப்படுவதற்கு எதிர்ப்பு, ஊதிய உயர்வு, பணி நிரந்தரம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இப்பவும் சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வர்றாங்க. பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? இல்ல, கண்டிப்பா அவங்க தான் பேச்சுவார்த்தைக்கு வரமாட்டேன்றாங்க. அவங்க நேரடியாக, நான் கூட துணை மேயரா இருக்கேன், சென்னை மாநகராட்சியில தினசரி வர்றேன். தினசரி அங்க உட்கார்ந்து அலுவலர்களை பார்த்துட்டு தான் வரேன். இது வரைக்கும் என்ன நேரில் சந்தித்து அவங்க பெட்டிஷன் கூட எதுவும் கொடுத்தது கிடையாது. அவங்களுக்கு ஏற்கனவே நம்மளுடைய நீதிமன்ற வழிகாட்டுதல் நெறிமுறைகள் உட்பட்டு தான் நம்ம நடவடிக்கைகளை மாநகராட்சி மேற்கொண்டு வருகிறது. ஏற்கனவே பல தடவை அவர்களுக்கு நாங்க கால அவகாசம் கொடுத்திருக்கோம். மீண்டும் நீங்க பணியில சேர்ந்துங்க. நீங்க சேர்ந்த பிறகு உங்களுக்கு உண்டான அந்த பணி ஊதிய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தெளிவா அறிவிச்சிருக்காங்க. அவருடைய கோரிக்கையை ஏற்று அவங்களுக்கு அந்த ஊதிய உயர்வு கொடுத்திருக்கோம். இது மாதிரி காலை உணவு திட்டம் கொடுத்தோம். மருத்துவ அந்த காப்பீடு திட்டங்கள்லாம் அறிவிச்சிருக்காங்க. எல்லா விதமான சலுகைகளும் அறிவிச்சிருக்காங்க. ஏற்கனவே தூய்மை பணியாளருக்கு 1000 வீடுகள், 30,000 பேருக்கு வீடுகள் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. அதுக்கு முதலமைச்சர் கடந்த மாதம் தொடங்கி வச்ச அந்த தூய்மை பணியாளருக்கு உணவு வழங்குகின்ற திட்டத்திலேயே 1000 பேருக்கு வீடு வழங்கியிருக்காரு. ஏன்னா இதுங்க எல்லாரும் அவங்களுக்கு எல்லாம் செய்யணும், அவங்களை நம்ம கண் போல பாதுகாக்கணும் தான் முதலமைச்சரோட எண்ணமும் கூட. அவர்கள் நேரடியாக துறை மந்திரியை சந்தித்து அவர்களுக்கு அந்த கோரிக்கை மனுவை கொடுக்கலாம். இல்ல எங்களை சந்தித்து கூட நேரடியாக கொடுக்கலாம். இது போன்ற செயல்களை செய்வதை கொஞ்சம் தவிர்க்க வேண்டுமாய் ஒரு தாழ்மையோட தான் அவங்ககிட்ட கேட்டுக்கிறேன் நானு. அதனால உழைப்பாளர் சங்கத்து நிர்வாகிகளை நாங்க மதிக்கிறோம், தூய்மை பணியாளர்களை மதிக்கிறோம் நாங்க. பட் அவர்கள் செய்கின்ற அந்த வழி முறைகள் தான் தவறாக இருக்கிறத தவிர, அவர்கள் எப்ப அவர்கள் கோரிக்கை மனு கொடுத்தாலும் அதை செவிமடுத்து கேட்பதற்கு இந்த அரசும் நாங்களும் தயார் நிலையில இருக்கோம். தூய்மை பணியாளர்கள் தரப்பிலிருந்து கோரிக்கை மனு கொடுக்கப்பட்டால் இது குறித்து பேசப்படும் அப்படின்னு குறிப்பிட்டீங்க. அதே போல அவங்களோட பிரதான கோரிக்கை என்னவா இருக்குன்னா, தனியார் மயமாக்கப்படும் போது பணி நிரந்தரம் அப்படிங்கிற ஒரு சூழல் கேள்விக்குறியாகும் அப்படிங்கறதா அவங்களோட பிரதான கோரிக்கையாகவும் பிரச்சனையாகவும் இருக்கு. நீதிமன்றம் அதுக்கு தெளிவான வழிகாட்டுதல். இவர்கள் நீதிமன்றத்தை நாடிய பொழுது நீதிமன்ற தீர்ப்புகளிலே தெளிவான வழிகாட்டுதல் சொல்லியிருக்காங்க. நீதிமன்றத்துல என்ன கருத்துக்கள் தெரிவித்தாங்களோ அதை ஒட்டி எங்களுடைய நடவடிக்கைகளும் அமையும். இனி என்னென்ன நடவடிக்கை எடுக்கப்படும் சார் நீதிமன்ற வழிகாட்டுதலை அடுத்து? அவர்கள் கேட்ட ஊதிய உயர்வை அதை உடனடியாக நிறைவேற்ற சொல்லி நீதிமன்றம் அறிவுறுத்தியிருந்தாங்க. உடனடியாக அவர்கள் 769 ரூபாய் அந்த ஒரு நாள் ஊதியத்தை உடனடியாக மாற்றி அமைத்து நாங்கள் அது 550 ரூபாய் என்றதை 760 ரூபாய் மாற்றி அமைத்து இன்றைக்கு எல்லாருக்குமே, இவர்கள் மட்டுமல்ல, சென்னை மாநகராட்சியின் கீழ் பணிபுரிகின்ற தூய்மை அனைவருக்குமே 729 ரூபாய் ஊதிய உயர்வு, ஒரு நாள் ஊதிய அது ஒரு நாள் 760 ரூபாய் என்றதை கட்டமைத்து எல்லாருக்கும் அறிவித்து விட்டோம். அது நடைமுறைக்கு விட்டது. அவர்களுக்கு அடுத்த மருத்துவ காப்பீடு திட்டங்கள், இது மாதிரி எல்லாம் அவர்கள் கேட்காதையே நாங்கள் இப்போ அவர்களுக்கு உணவு வழங்குகின்ற திட்டம், அவர்களுக்கு வீடு வழங்குகின்ற திட்டம் எல்லாம் முதலமைச்சர் அறிவிச்சிருக்காரு. ஏன்னா அவர்கள் நலனும் நமக்கு ரொம்ப கண்ணும் கருத்தமாக இருக்கணும்னா அவர்கள் நலனும் நமக்கு முக்கியம். ஏன்னா இந்த சென்னை மாநகரத்தை பாதுகாக்கின்ற பணியில் ஈடுபடுகிற தூய்மை பணியாளர்களுடைய வாழ்க்கை நமக்கு ரொம்ப முக்கியம். அவர் வாழ்க்கையில் வாழ்வாதாரம் நமக்கு ரொம்ப முக்கியன்றது முதலமைச்சர் அவர்கள் அது பல தடவை தெளிவுபடுத்தியிருக்கின்றார்.